குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம வால்ட் விட்மன் எழுதின அவுட் ஆஃப் த கிராடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற போம் தான் பார்க்க போகிறோம். வால்ட் விட்மன் இவர் 1819 பிறந்து 1892 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் பொயட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் எஸ்ஸேயிஸ்ட். ஹி இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ். ஃப்ரீ வேர்ஸ்னால் என்னென்னா அதில் எந்த ரைமும் இருக்காது, அதில் எந்த ரிதமும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இவரோட பொயட்ரி கலெக்ஷனான லீவ்ஸ் ஆஃப் கிராஸை இவரோட மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் தான் இவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க்காக இருந்திருக்கு. இதை 1855 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வால்ட் விட்மன் இஸ் நோன் இஸ் த பேர்ட் ஆஃப் டெமோக்ரஸி, அமெரிக்காஸ் பொயட் அண்ட் த ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ். இவரை அமெரிக்காவோட நேஷனல் பொயட்னு சொல்கிறாங்க. சிவில் வார். டூரிங் த அமெரிக்கன் சிவில் வார் he went to Washington and worked in hospitals caring for the wounded. எஸ், இவர் சிவில் வார் டைமில் அங்கே இருந்த wounded பீப்புள்ஸ்க்கெலாம் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. லிங்கன்ஸ் டெத். wrote iconic elegy for Abraham Lincoln including "O Captain, My Captain" and "When Lilacs Last in the Dooryard Bloomed." இந்த ரெண்டு போமும் வால்ட் விட்மன் ஆப்ரஹாம் லிங்கனோட டெத்துக்காக எழுதின எலிஜிஸ். வால்ட் விட்மன் used the pen name Moose Wilson for his 1858 series Manly Health and Training. இவர் Manly Health and Training அப்படின்ற 13 பார்ட்ஸ் கொண்ட எஸ்ஏ சீரீஸை 1858ல் மூஸ் வெல்சர் அப்படின்ற பென் நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுதாங்க வால்ட் விட்மனோட பர்த் பிளேஸ். இந்த போமை ஃபஸ்ட்டு வால்ட் விட்மன் எழுதினப்ப அவுட் ஆஃப் த கிராடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற டைட்டில் வச்சு பப்ளிஷ் பண்ணலை. 1859ல் அ சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் சாட்டர்டே ப்ரெஸ்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 1860ல் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற கலெக்ஷனில் இன்க்ளூட் பண்ணி அ வேர்ட் அவுட் ஆஃப் த சீ அப்படின்ற ஹெட்டிங்கோட பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 1871ல் தான் இப்போ இருக்க அவுட் ஆஃப் த கிராடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற டைட்டிலை வச்சு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த போம்க்கு மொத்தம் 3 டைட்டில் இருக்குது. இந்த அவுட் ஆஃப் த கிராடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற போம் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற கலெக்ஷனில் சீ ட்ரிஃப்ட் அப்படின்ற செக்ஷனில் தான் இருக்குது. The poem narrates a childhood memory of a boy observing a mockingbird's morning song. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த பேர்ட்ஸ் பேர் மாக்கிங் பேர்ட்ஸ். லீடிங் டு த ஸ்பீக்கர்ஸ் ரியலைசேஷன் ஆஃப் ஹிஸ் poetic calling with the sea whispering death as a key theme. இந்த போம் எதை பற்றினா நம்மளோட பொயட் அவரோட பாய்ஹுட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களை இங்கே சொல்லியிருப்பார். அவரோட பாய்ஹுட்டில் 2 மாக்கிங் பேர்ட்ஸ் ஒரு ட்ரீயில் கூடு கட்டி இருக்கும். அந்த பேர்ட்ஸ் பாடுறதை கேட்டிருப்பாரு. அந்த பேர்ட்ஸ் அனுபவித்த சஃபரிங்ஸை பார்த்துருப்பாரு. அந்த மெமரி தான் அவரை ஒரு பொயட்டாக ஆக்கியிருக்கோம். இந்த போமோட லாஸ்ட்டில் சி நம்ம பொயட் காதில் ஒரு டெலிஷியஸான வேர்டை சொல்லும். அதோட இந்த போம் முடியும். சிம்பாலிக் எலமெண்ட்ஸ் பார்த்தா அதில் வர சி எதை குறிக்குதுன்னா பர்த், டெத், லைஃபோட வாஸ்னஸ், டிவைன் வாய்ஸ் இதெல்லாம் குறிக்குதான். அதில் 2 மாக்கிங் பேர்ட்ஸ் வருதுல்ல, அந்த மாக்கிங் பேர்ட்ஸ் எதை குறிக்குதுன்னா லவ், லாஸ், இன்ஸ்பிரேஷன், ஆர்டிஸ்டிக் சோலை குறிக்குதான். அதில் வர எல்லோ மூன், சாரோ, லாஸ் அண்ட் வேனிங்கை குறிக்குதான். நம்ம பாய் அதுதான் பொயட்டை எதை குறிக்கிறாருன்னா ஒரு இன்னசென்ட் பாய் எப்படி வந்து மெச்சூர்டானா, இன்னசென்ஸ் எவால்விங் டு எக்ஸ்பீரியன்ஸ், செல்ஃப் அவேக்கனிங்கையும் குறிக்குதான். ஓகே, இந்த போமோட அவுட்லைன் பார்த்துடலாம். இந்த போமில் நம்ம பொயட் அவரோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அதிலிருந்து ஒரு குட்டி பையன் எப்படி பொயட்டாக மாறுறான் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம பொயட் பாய்ஹுட் ஸ்டேஜில் இருக்கும் போது ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது என்னென்னா 2 பேர்ட்ஸ் நம்ம பொயட்டோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் கூடு கட்டுறாங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அலபாமா அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இதில் ஒரு பேர்ட் பேர் ஹீ பேர்ட், இன்னொரு பேர்ட் பேர் ஷீ பேர்டு. 2 பேரும் ஒருத்தவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இதில் ஷீ பேர்ட் 4 முட்டை போட்டிருக்கு. ஸோ ஷீ பேர்ட் எப்பயுமே அதோட கூட்டிலே தான் இருக்கும். ஹீ பேர்ட் தான் இறப்பிறக்க போகும். ஹீ பேர்ட் ரொம்ப அதிக தூரம்லாம் இறப்பிறக்க போகாது. ஏன்னா அது அப்பப்போ வந்து ஷீ பேர்டை பார்த்துட்டு போகும். இந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீ பேர்ட் இறப்பிறக்க போயிருக்கு. திருப்பி வந்து பார்த்தா நம்ம ஷீ பேர்டை காணோம். உடனே ஷீ பேர்டை தேடுது, எல்லா இடத்துலையும் தேடுது, கூப்பிடுது. ஆனால் வந்து ஷீ பேர்ட் வரவே இல்லை. உடனே அங்கே இருக்க எல்லா நேச்சுரல் ஆப்ஜெக்டையும் கேட்குது. கடலே என் ஷீ பேர்டை பார்த்தியா, காற்றே என் ஷீ பேர்டை பார்த்தியா இப்படின்னு சொல்லிட்டு கதறுது. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கிடைக்கல. அதனால இது கத்தி கத்தி அதோட த்ரோட்லாம் வறண்டு போயிடுச்சு. அதுக்கு மேலே அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஷீ பேர்ட் அப்படி எங்கே போயிருக்கும்? இந்த சீன் ஒரு சின்ன பையனை எப்படி ஒரு கிரேட்டான பொயட்டாக மாற்றுச்சு? வாங்க போம் லைனுக்குள்ளே போகலாம். Out of the cradle endlessly rocking, out of the mockingbirds throat the musical settle, out of the 9th month midnight, over the sterile sands and the fields beyond, where the child leaving his bed wandered alone, bareheaded, barefoot, down from the showered hello. கிரேடில் அப்படின்னா நமக்கு தெரியும் தொட்டி. தொடர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கும்
கிரேடிலில் இருந்து அப்படின்னு தான் இந்த போம் ஸ்டார்ட் ஆகுது. அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட், அதோட த்ரோட்டில் ஒரு மியூசிக் வந்துட்டே இருக்கான். அவுட் ஆஃப் த 9th மந்த், 9th மந்த்னா எந்த மந்த்? செப்டம்பர் மந்த்து. ஓகே, செப்டம்பர் மந்த்து மிட் நைட்டில் ஓவர் த ஸ்டெரைல் சாண்ட்ஸ். ஸ்டெரைல் சாண்ட்ஸ்னால் கடல் மண் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, வீடு கட்ட முடியாது, செடி வளர்க்க முடியாது, ஏன்னா அதில் அதிகமான சால்ட் இருக்கும். அதை தான் ஸ்டெரைல் சாண்டுன்னு சொல்கிறாங்க. ஃபீல்ஸ் பியாண்ட் வேர் த சைல்ட் லீவிங் ஹிஸ் பெட், ஒரு பையன் அவனோட பெட்டில் இருந்து எந்திரிச்சு வாண்டட் அலூன் நடந்து வந்துட்டுருக்கான். பேர் ஹெடட் பேர் ஃபுட், அவன் தலைக்கு கேப் எதுவும் போடலை, அதே மாதிரி ஷூ ஷாக்ஸ் எதுவுமே போடலை. அவன் அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு இந்த பேர்டோட சவுண்டை கேட்டு ஏதோ ஒரு இதில் நடந்து வந்துட்டுருக்கான். டவுன் ஃப்ரம் த ஷவர்ட் ஹேலோ, இதில் ஷவர்ட் ஹேலோ அப்படின்னா டிஸ்கிரைப் த டிவைன் லைட். டிவைன் லைட் மேபி அது மூனோட லைட்டாக கூட இருக்கலாம், ஏன்னா நைட் டைமில் மூன் லைட் தானே பிரகாசமாக இருக்கும். அந்த மூன் லைட்டுக்கு கீழே இவன் நடந்து வந்துட்டுருக்கானா. அப் ஃப்ரம் த மிஸ்டிக் பிளே ஆஃப் ஷேடோஸ் ட்வின்னிங் அண்ட் ட்விஸ்டிங் ஆஸ் இஃப் தே வேர் அலைவ் அவுட் ஆஃப் த பேச்சஸ் ஆஃப் பிரையர்ஸ் அண்ட் பிளாக்பெரிஸ். பிரையர்ஸ் அப்படின்னா தான்ஸ், ரோஸ் செடியிலெல்லாம் இருக்கும்ல முள், அந்த மாதிரி முட்கள். இந்த குட்டி பையன் வர வழியிலெல்லாம் அந்த மாதிரி முட்புதர்களும் பிளாக்பெரிஸும் அதிகமாக வளர்ந்துருக்கான். அந்த மூன் லைட்டில் இந்த பிளாக்பெரிஸ் அண்ட் முட்புதர்களோட ஷேடோ அப்படியே கீழே விழுந்திருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கான். அந்த ஷேடோஸ் பார்க்க ஒன்றோட ஒன்று ட்விஸ்ட் ஆகி அப்படியே ஒரு உயிருள்ள ஒரு உயிரை ஆடுவது போல் ஆடிக்கிட்டு இருக்கான். From the memories of the bird that chanted to me, from your memories, sad brother, from the fitful risings and fallings I heard, from under the yellow half moon, late risen and swollen, as if with tears. நம்ம போயட்க்கு அவர் பாய்ஹுட் ஸ்டேஜில் கேட்ட அந்த மேல் பேர்டோட சாங் நினைவுக்கு வருது. இங்கே சேட் பிரதர் அப்படின்னு நம்ம போயட் அந்த மேல் பேர்டை சொல்கிறாரு. ஏன் சேட் பிரதர் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஃபீமேல் பேர்ட் காணாமல் போனதும் நம்ம மேல் பேர்ட் ரொம்ப வருத்தத்துக்குள்ளாயிடுச்சு. அது அதோட லைஃபையே தொலைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுது. அது கத்துது, கதறுது, என்னென்னமோ செய்யுது. ஆனால் அந்த ஃபீமேல் பேர்ட் திரும்பியும் வரவே இல்லை. அதனால இந்த மேல் பேர்ட் சோகத்தில் பாடுறப்ப அதோட வாய்ஸ் ஒரு இடத்துலையும் ஹையாகவும் ஒரு இடத்துல லோவாகவும் ஆகுது. அந்த பாட்டை நம்ம போயிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. அன்னைக்கு வானத்தில் ஹாஃப் மூனும் ரொம்ப லேட்டாக தான் தோன்றுச்சான். அந்த மூனை பார்க்கும் போது அதுவும் கண்ணீர் நிரம்பின மாதிரி தெரிஞ்சிச்சான். இதெல்லாம் அந்த பேர்டோட துயரத்தை தான் சொல்லுது. From those beginning notes of yearning and love there in the mist, from the thousand responses of my heart never to cease, from the myriad tense aroused words, from the words stronger and more delicious than any. நம்ம மேல் பேர்ட் அதோட மேட்டை தொலைச்சிட்டு ரொம்ப கவலையோடையும் டீப்பான லவ்வோடையும் அது சாங்ஸ் பாடிட்டுருக்கு. அந்த சாங்ஸை நம்ம போயிட்டு கேட்டுட்ருக்காரு. அந்த மாதிரி அவர் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கப்ப அவர் மனசில் ஆயிரக்கணக்கான தாட்ஸ் வருது. இங்கேருந்து நிறையா வேர்ட்ஸும் அவருக்கு கிடைக்கிது. ஆனால் அந்த எல்லா வேர்ட்ஸில் இருந்தும் ஒரு வேர்ட் தான் அவருக்கு ஸ்ட்ராங்காகவும் டெலிசியஸாகவும் தெரியுது. From such as now they start the scene revisiting, as a folk twittering rising or overhead passing, born hither ere all eludes me, hurriedly, a man, yet by these tears a little boy again. நம்ம போயட் இப்போ அவர் சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் என்னென்ன பார்த்தாரோ அதெல்லாம் திரும்ப நினச்சி பார்க்குறாரு, ரீவிசிட் பண்ணி பார்க்குறாரு. அந்த பேர்ட்ஸோட சாங்ஸ், அங்கேருந்து அங்கேருந்து அந்த ட்ரீஸ், புஷ்ஷஸ், இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அங்கே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பறந்து போச்சான். அது அப்படி பறக்கும் போது இவர் தலைக்கு மேலே அப்படியே போச்சான். அந்த நினைவுகளையும் நினச்சி பார்க்குறாரு. அந்த நினைவுகள்லாம் வருது, ஆனால் அது ரொம்ப கிளியராக இல்லை. ஆனால் அந்த நினைவுகளை நினச்சி பார்க்கும்போதே இவர் இப்போ மேன்ஹுட் ஸ்டேஜில் தானே இருக்கார். ஆனால் அவர் கண்ணெல்லாம் கலங்குது. அவர் பாய்ஹுட் ஸ்டேஜுக்கே திரும்பியும் போகிறாரு. த்ரோயிங் மைசெல்ஃப் ஆன் த சாண்ட், கன்ஃப்ரண்டிங் த வேவ்ஸ், ஐ chanter of pains and joys, uniter of here and hereafter, taking all hints to use them, but swiftly leaping beyond them, a reminiscent sing. இப்போ நம்ம போயட் அவரோட பாய்ஹுட் ஸ்டேஜில் நடந்த அந்த ஒரு ஈவெண்ட்டை நினச்சி கண் கலங்கி போய் நிற்கிறாரு. அந்த பேர்டோட லவ் அண்ட் லாஸ்ட்டை நினச்சி இப்போ நேரம் நடந்து போய் ஒரு சீஷோரில் உட்காந்து அங்கே இருக்க வேவ்ஸை பார்த்துட்ருக்காரு. ஐ சாண்டர் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஜாய்ஸ். சாண்டர் அப்படின்னா பாட்டு பாடுறது. இங்கே நம்ம போயட் தான். அவர் எதை பற்றி பாடுறாரு அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸோட பெயின்ஸ் அண்ட் ஜாய்ஸ் ரெண்டையும் பற்றி பாடுறாரு. யுனைட்டர் ஆஃப் ஹியர் அண்ட் ஹியர் ஆஃப்டர். இங்கே ஹியர் அப்படின்றது எர்த்லி லைஃபையும் ஹியர் ஆஃப்டர் அப்படின்றது எட்டர்னிட்டியையும் சொல்கிறாங்க. ஒரு போயட் தான் எர்த்லி லைஃபையும் ஹெவன்லி லைஃபையும் அவங்க சாங்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்களாம். டேக்கிங் ஆல் ஹின்ஸ் டு யூஸ் தெம். இவர் இங்கே பார்க்குறது எல்லாத்தையுமே ஒரு ஹின்ஸாக எடுத்துக்கிறாரு அவரோட ரைட்டிங்ஸ்க்கு.
ஆனால் சும்மா மேலோட்டமாக எடுத்துக்கல, அவர் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதோட இன்னர் மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு தான் எடுத்துக்கிறாரு. ஏன்னா 2 பேர்ட்ஸ் இருந்துச்சு, அதில் ஒரு பேர்ட் செத்துருச்சு. இப்போ அங்கே இருந்த 2 பேர்டில் ஒரு பேர்ட் மட்டும் கத்திட்டு பாடிட்டே இருந்துச்சு. நம்ம பார்த்தா என்ன நினைப்போம்? ஒன்றும் நினைக்க மாட்டோம். பேர்டு அழகாக கத்துது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த பொயட் பார்வையில் தான் தெரியுது, அந்த பேர்டு இன்னொரு பேர்டை இழந்தனால அது வருத்தத்தில் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பையன் அந்த சீனை பார்த்துருக்கான். ஆனால் இப்போ அவர் பொயட்டாக வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த இன்னர் மீனிங் புரிஞ்சு நமக்கு போமாக எழுதியிருக்காரு. அ ரெமினிசன்ஸ் சிங். ரெமினிசன்ஸ் அப்படின்னா த ஆக்ட் ஆஃப் ரிமெம்பரிங், ரிகலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம போயிட்டு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, நான் என்னோடய பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை ரிகலெக்ட் பண்ணி ஒரு போமாக எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்ஸ் Palmanac, when the lilac sign was in the year and 5th month grass was growing, up the seashore in some briars, 2 feathered guests from Alabama two together. இப்போ நம்ம போயட் அவரோட பாய்ஹுட் ஸ்டேஜில் அவர் பார்த்த விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாரு. அவரோட பாய்ஹுட் ஸ்டேஜில் எங்கே அந்த பேர்ட்ஸை பார்த்தாரு, இந்த சீன்ஸ் எல்லாம் எங்கே நடந்துச்சு, அந்த பேர்ட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, அது எவ்வளோ லவ் பண்ணுச்சு, கடைசியில் அந்த ஷீ பேர்ட் எங்கே போச்சு, இந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு. நம்ம போயட் அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் பாமனாக்கில் தான் இருந்திருக்காரு. அப்போ அங்கே 5th மந்தில் லில்லாக்ஸ் மலர்கள்லாம் பூக்கிறனால அந்த பிளேஸே ரொம்ப வாசனையாக இருக்குமா. அப் தி ஷீஷோர் இன் சம் பிரையர்ஸ் அப்படின்னா முட்புதர்கள். அந்த ஷீஷோர் கிட்ட முட்புதர்களாக இருந்திருக்கு. 2 feathered guests from Alabama two together. 2 feathered guest அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, நம்மளோட 2 மாக்கிங் பேர்ட்ஸையும் தான் சொல்கிறாங்க. அந்த 2 மாக்கிங் பேர்ட்ஸும் எங்கேருந்து வந்திருக்குன்னா அலபாமாலேருந்து இப்போ பாமோனாக் வந்திருக்குங்க. And their nest and 4 lighted green eggs spotted with brown, and every day the he-bird to and fro near at hand. And every day the she-bird crouched on her nest, silent with bright eyes. 2 பேர்ட்ஸும் அலபாமாலேருந்து வந்திருக்குங்க. இங்கே வந்து ஒரு அழகான கூடு கட்டி அதில் ஃபீமேல் பேர்டு 4 முட்டை போட்டிருக்கு. அந்த எக்ஸ் என்ன கலரில் இருந்துச்சுன்னா லைட் க்ரீனில் ப்ரௌன் கலரில் குட்டி 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 டாட்ஸ் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இருந்திருக்கு. எவ்ரிடே டெய்லியும் அந்த ஹீபர்ட் தான் இறப்பிறக்க போகும். ஏன்னா ஷீபர்ட் இங்கேருந்து முட்டைகளை பார்த்துக்கணும்ல. ஹீபர்ட் இறப்பிறக்க போகிறது எப்படின்னா ரொம்ப பக்கத்தில் தான் போகும், கை கெட்டுற தூரத்தில் தான் போகும், அதை தாண்டி போகாது. அந்த டைமில் ஷீபர்ட் என்ன பண்ணுன்னா அதோட நெஸ்ட்டில் அமைதியாக உட்காந்துருக்கும் வித் பிரைட் ஐஸ். அதோட ஐஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குமா. ஏன்னா அதுதான் முட்டை போட்டிருக்குல்ல, அதனால அது கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றுன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அதோட எக்ஸை பார்த்துக்கிட்டு அந்த நெஸ்ட்லேயே இருக்குமா. அண்ட் எவ்ரிடே a curious boy, never too close, never disturbing them, cautiously peering, observing, translating. டெய்லி இந்த குட்டி பையன் அந்த பேர்ட்ஸை பார்க்க அங்கே போவானா. என்னதான் இவன் ஆர்வத்தோடு பார்க்க போனாலும் ரொம்ப க்ளோஸாக போக மாட்டானா. ஏன்னா அந்த பேர்ட்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. ஸோ இவன் தூரத்தில் இருந்தே பார்ப்பானா. காஷியஸ்லி பியூரிங், அந்த பையன் ரொம்ப கவனமாக அதை உத்து பார்ப்பானா. அது என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவானா. அப்புறம் அவனுக்கு புரிஞ்ச மாதிரி அவன் ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பானா. அந்த 2 பேர்டும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும்ல, சாங்ஸ் பாடிக்கும்ல, அதை இவன் அவனுக்கு புரிஞ்ச மாதிரி இப்படி தான் பேசுகிறாங்க போல், இதுதான் சொல்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி இவனாக புரிஞ்சுப்பானா. டெய்லி இந்த பேர்ட்ஸ் பாடுதில்ல, அது என்ன பாடுதுன்னா, ஷைன் ஷைன் ஷைன், pour down your warm great sun while we bask we two together. இந்த 2 பேர்ட்ஸும் சூரியனை பார்த்து கேட்குது, சூரியனே உன்னோட பிரகாசமான ஒளியை எங்களுக்கு கொடு, உன்னோட வெப்பத்தை எங்கள் மேலே பொலி, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பாடுதுங்க. Together winds blow south or winds blow north, day come white or night come black, home or rivers and mountains from home, singing all time, minding no time, while we two keep together. இந்த பேர்ட்ஸ் சொல்லுதுங்க, நாங்கள் 2 பேரும் எப்பயும் ஒன்றா தான் இருக்கோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அப்படி இருக்கும் போது காற்று சவுத் சைடு வீசினா எங்களுக்கு என்ன, நார்த் சைடு வீசினா எங்களுக்கு என்ன. இப்போ ஒரு பகல்னா அது எப்படி இருக்கும், வெளிச்சமாக தானே இருக்கும். நைட்டு அப்படின்றது இருட்டாக தான் இருக்கும். அதை கூட அந்த பேர்ட் சொல்லுதுங்க, டே டைம் ஒயிட்டாக இருந்தால் எங்களுக்கு என்ன, நைட் டைம் பிளாக்காக இருந்தால் எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹோம் அப்படின்னா அதோட கூடு, ஹோமில் இருப்போம், ரிவர் சைட் போவோம், அப்படியே மவுண்டெயின்ஸ்க்கு போவோம், அப்புறம் ஹோம்க்கு வருவோம். இந்த மாதிரி நாங்கள் எங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுதுங்க. சிங்கிங் ஆல் டைம், மைண்டிங் நோ டைம், நாங்கள் எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு இப்போ தான் பாடணும், இப்போ பாடக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக எங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மாதிரியே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுதுங்க. டில் ஆஃப் அ சடன் மே பி கில்ட் unknown to her mate. One forenoon the she-bird crouched not on the nest, nor returned that afternoon,
nor the next, nor ever appeared again. சடனாக ஒன்று நடந்துருச்சு. மேபி கில்டு, மேபி அந்த ஃபீமேல் பேர்டை யாரோ கொண்டிருக்கலாம் அதோட மேல் பேர்டுக்கு தெரியாமல். ஏன்னா மார்னிங் டைமில் அந்த ஷீ பேர்ட் அதோட கூட்டில் உட்காந்து அந்த முட்டைகளை அடக்காக்கலை. ஆஃப்டர்நூனும் அது கூட்டுக்கு திரும்பலை, அடுத்த நாளும் வரல, அதுக்கடுத்து அது எப்பயுமே வரல. ஷீ பேர்ட் திரும்பி வராமல் ஹீ பேர்டுக்கு ஒன்றுமே புரியலை. அதோட லைஃபே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணனே தெரில. அது அங்கிட்டும் இங்கிட்டும் போகுது. அதோட ஷீ பேர்டை கத்தி கத்தி கூப்பிடுது. ஆனால் ஷீ பேர்ட் திரும்பி வரவே இல்லை. அண்ட் ஹென்ஸ் ஃபார்வர்ட் ஆல் சம்மர் இன் த சவுண்ட் ஆஃப் த sea, and at night under the full of the moon in calmer weather, over the hoarse surging of the sea, or flitting from briar to briar by day. ஃபீமேல் பேர்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மேல் பேர்டு அதோட மேட்டை தேடிக்கிட்டே அந்த சம்மர் ஃபுல்லாக அந்த சீயை சுற்றி சுற்றி அது கத்திக்கிட்டே இருந்திருக்கு அந்த ஃபீமேல் பேர்டுக்காக. நைட் டைம்லலாம் ரொம்ப வெதரே காமாக இருக்கும். அப்போ அந்த அலையோட ஓசை தான் அதிகமாக கேட்கும். அப்போ இந்த பேர்டு என்ன பண்ணியிருக்கு, அப்பையும் கத்தியிருக்கு. இந்த மாதிரி அலை ஓசை அதிகமாக கேட்குறனால இது கத்தாமல் இருந்துருச்சுன்னா அதோட ஃபீமேல் பேர்டுக்கு இது கத்துறது கேட்காம போயிருமோ, அதனால அது வராமல் போயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பையும் அது கத்தியிருக்கு. கத்தி கத்தி அதோட ஃபீமேல் பேர்டை கூப்பிட்ருக்கு, அழுதுருக்கு. டே டைமில் ப்ரையர்னால் முட்புதர் தானே, ஒரு முட்புதர்லேருந்து இன்னொரு புதருக்கு இந்த மாதிரி மாறி 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 எல்லா இடத்துக்கும் போய் அது கத்தி கத்தி அதோட மேட்டை கூப்பிட்ருக்கு. ஆனால் அது திரும்பி வரவே இல்லை. I heard at intervals the remaining one, the he bird, the solitary guest from Alabama. போயட் சொல்கிறாரு, அவர் பார்க்குறாராம். என்ன பார்க்குறாருனா த ரிமைனிங் ஒன். யார் அந்த ரிமைனிங் ஒன்? எஸ், ஹீ பேர்ட் தான். ஏன்னா ஷீ பேர்டு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஹீ பேர்ட் தான் அதோட ஷீ பேர்டுக்காக கத்திகிட்ருக்கு. இப்போ நம்ம போயட் பார்க்குறாரு, அந்த ஹீ பேர்ட் இன்டர்வல்ஸ் விட்டு விட்டு கத்துதான். ஏன் இன்டர்வல்ஸ் விட்டு விட்டு கத்துதுன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு குரல் கொடுக்குது, அதுக்கு அங்கே அதோட ஷீ பேர்ட்லேருந்து ஏதாச்சும் ரிப்ளை வருதா அப்படின்னு பார்க்குது. தென் வெயிட் பண்ணி பார்க்குது, திருப்பியும் கத்துது, திருப்பியும் வெயிட் பண்ணி பார்க்குது. இந்த மாதிரி வெயிட் பண்ணி இன்டர்வல்ஸ் விட்டு விட்டு இது ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்குது அதோட மேட்டுக்காக. த சாலிட்டரி கெஸ்ட் ஃப்ரம் அலபாமா. போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டூ ஃபெதர்ட் கெஸ்ட் ஃப்ரம் அலபாமா அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ என்ன சொல்கிறாரு, சாலிட்டரி கெஸ்ட் ஃப்ரம் அலபாமா. ஸோ லோன்லி கெஸ்ட் ஃப்ரம் அலபாமா. இப்போ அந்த லோன்லியான ஹீ பேர்ட் அதோட மேட்டை நினச்சி அது வந்துரும்னு எதிர்பார்த்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி கத்துது. ஆனால் அது வரவே இல்லை. ப்ளோ 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 அப் sea winds along Palmanac shore. I wait and I wait till you blow my mate to me. ஹீ பேர்ட் கடல் காற்றை பார்த்து சொல்லுது, கடல் காற்றே நீ வீசிக்கிட்டே இரு, நானும் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீ எப்போ என்னோடய மேட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பியோ அது வரைக்கும் நீ நல்லா வீசிக்கிட்டே இரு அப்படின்னு ஒரு ஹோப்போட. எப்படியும் கடல் காற்று அதோட மேட்டை அதுக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்ற நம்பிக்கையில், கடல் காற்றே நீ என் மேட்டை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் வீசிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லுது. எஸ், when the stars glistened all night long on the prong of a moss-scalloped stake, down almost amid the slapping waves sat the long singer, wonderful causing tears. நைட் டைமில் ஸ்டார்ஸ் எல்லாம் கிளிட்டர் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த பேர்டு என்ன பண்ணுதான், அந்த சீக்கிட்ட ஒரு ப்ராங் இருக்கான். ப்ராங்னா அ ஷார்ப் ப்ரொஜெக்டிங் பாயிண்ட். அந்த ப்ராங் மேலே இந்த பேர்டு உட்காந்துட்டு அந்த சீயை பார்த்துட்டே இருக்கான். கீழே பார்த்தா அலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த வேவ்ஸ் வந்து அடிச்சுட்டு போதான். இந்த பேர்டு அலோனாக உட்காந்து அதோட மேட்டை பற்றி நினச்சிட்ருக்கான். இது என்ன பண்ணுதான், லோன்லியாக உட்காந்து பாட்டு பாடிட்டுருக்கான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒண்டர்ஃபுல்லான சாங் பாடிட்டுருக்கான். அந்த சாங்கை கேட்குறவங்களுக்கு டியர்ஸ் வர வைக்கிற அளவுக்கு அந்த சாங் இருக்கான். அது அப்படி லோன்லியாக உட்காந்து அது மேட் வந்துடும் அப்படின்ற ஒரு ஆசையில் பாடிட்டே இருக்கான், கூப்பிட்டுட்டே இருக்கான். He called on his mate, he poured forth the meanings which I of all men know. Yes, my brother, I know, the rest might not, but I have treasured every note. அந்த பேர்டு இப்போ ஒரு ப்ராங் மேலே உட்காந்து பாடிட்டு இருக்குல்ல, அப்போ அந்த கடலை பார்க்குது. அதில் ஏதோ பிளாக் கலரில் மிதந்துட்டு இருந்திருக்கும் போல். அதை பார்த்து இந்த பேர்டு என்ன நினச்சிருச்சு, நம்மளோட ஷீ பேர்டு தான் அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிருச்சு. ஸோ கூப்பிடுது, இங்கே வான்னு கூப்பிடுது போல். அது அப்படி கத்தி கத்தி கூப்பிடுது. அதோட மீனிங் எனக்கு புரியுது. எஸ் மை பிரதர், ஐ நோ, எனக்கு புரியும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அந்த பேர்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பேர்ட் சந்தோஷமாக இருந்த காலத்தில் எப்படி பாடிச்சு அப்படின்றதையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ லோன்லியாக அது எப்படி கத்துது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஸோ என்னால் அது ஃபீலிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் எல்லாராலையும் முடியாது. த ரெஸ்ட் மைட் நாட். எல்லோரும் ஆனால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது.
பட் ஐ ஹாவ் ட்ரெஷர்ட் எவ்ரி நோட். ட்ரெஷர்னா பொக்கிஷம். பட் அது பாடின எல்லாத்தையுமே இவர் ஒரு பொக்கிஷமாக நோட் பண்ணி வச்சுருக்காரு. ஃபார் மோர் தென் ஒன்ஸ் dimly down to the beach gliding, silent, avoiding the moonbeams, blending myself with the shadows, recalling now the obscure shapes, the echoes, the sounds and sights after the shots. நம்ம பாய்ஹுட் ஸ்டேஜில் இருந்தப்ப அடிக்கடி அந்த பீச்சுக்கு போவாராம் அந்த பேர்ட்ஸை பார்க்க. எப்படி போவாருன்னா ரொம்ப அமைதியாக ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நடந்து போவாராம். மூன் பீம்ஸ் அவர் மேலே படாமல் அதை அவாய்ட் பண்ணிடுவாராம். ஏன்னா நிலாவோட ஒளி அவர் மேலே பட்டுச்சுன்னா இவர் நிற்கிறது அந்த பேர்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பேர்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆயிரும். அந்த நிலா ஒளி கூட இவர் மேலே பட விட மாட்டாராம். அங்கே தான் நிறையா பிரயர்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த முட்புதர்கள், அதோட ஷேடோஸ்லாம் பார்க்க எப்படி இருக்கும் நைட் டைமில், இருட்டாக தானே தெரியும், பிளாக்காக தானே தெரியும். இவரும் அதோட சேர்ந்து பிளெண்டாகி போகிற மாதிரி போவாராம். ஏன்னா இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுக்காகவே இவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ரீகாலிங் நவ் த அப்ஸ்க்யூர் ஷேப்ஸ், அவர் அந்த எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அந்த முட்புதர்களோட ஷேப்ஸு, அங்கே கேட்ட எக்கோ சவுண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் நினச்சி பார்க்குறாரு. த ஒயிட் ஆர்ம்ஸ் அவுட் இன் த பிரேக்கர்ஸ் ஸ்டைலஸ்லி டோசிங். கடல் அலைகள் என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலரில் தானே இருக்கும் அதோட நுரைகள் எல்லாம். அதை தான் இங்கே சொல்கிறாரு ஒயிட் ஆர்ம்ஸ் அப்படின்னு. இந்த ஒயிட் ஆர்ம்ஸ் என்ன பண்ணுதான், டயர்டே இல்லாமல் எழுந்து எழுந்து அலைக்கு மேலே அலை வந்துட்டே இருக்கான். கடல் என்னைக்காவது ரெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்துருக்கோமா? நோ. கடல்னால் அலை வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி டயர்டே இல்லாமல் வந்துட்டே இருக்கான். அதையும் இப்போ ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஐ வித் பேர் ஃபீட் அ சைல்டு, த விண்ட் வேஃப்டிங் மை ஹேர், லிசன் லாங் அண்ட் லாங். கடல்னால் அலை வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி டயர்டே இல்லாமல் வந்துட்டே இருக்கான். அதையும் இப்போ ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஐ வித் பேர் ஃபீட் அ சைல்டு, த விண்ட் வேஃப்டிங் மை ஹேர், லிசன் லாங் அண்ட் லாங். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், நம்ம சின்ன வயசில் அந்த பீச்சுக்கு போகும்போது பேர் ஹெட் அண்ட் பேர் ஃபுட்டாக தான் போனார். அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு. அவர் தலைக்கு கேப் எதுவும் போடலைல்ல, ஸோ அவரோட ஹேர் எல்லாம் விண்டால் கலைஞ்சிருச்சான். இந்த மாதிரி டெய்லி அங்கே போய் அந்த பேர்ட்ஸோட சாங்கை இவர் கேட்டுகிட்டே தான் இருந்திருக்காரு. அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஓகே, மீதமுள்ள லைன்ஸை நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.